LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். இன்னைக்கு நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட அடிப்படை தேவையா அந்த வண்டி அப்படிங்கிறது மாறிடுச்சு. லாஸ்டா பஸ்ல போனதோ சைக்கிள்ல போனதோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல தானே? ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையுமே வண்டி அப்படிங்கிறது இருக்கு. சின்ன ஒரு வேலையாக இருந்தாலுமே இந்த வண்டி எடுத்துட்டு தான் நம்ம போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வண்டி ரிலேட்டடாக ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கவர்மெண்ட் 5 முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்காம இந்த வருஷத்தை நாம ஓட்ட வேண்டாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வண்டி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாலுமே ஹெல்மெட்டும் எடுத்துகிட்டு போனால் ஹெல்மெட் போட்டு போவாட்டி கண்டிப்பாக ஃபைன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது சென்னை மாதிரி முக்கியமான பகுதிகளில் எல்லாமே 2 பேர் போகிறோம் வண்டியில் அப்படின்னா 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. அந்த ரூல் அப்படிங்கிறது இப்போ இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா முழுக்க இனிமேட்டுக்கு வண்டியில் 2 பேர் போகிறீங்க அப்படின்னா, முக்கியமான நகரங்களுக்கு முன்னே இருந்தது, இப்போ இந்தியா முழுக்க வண்டியில் 2 பேர் போகிறீங்க அப்படின்னா 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கணும். அப்படி போடலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. லைசன்ஸுமே 3 மாதம் வரைக்கும் ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இப்போ ஷோரூமில் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ISI முத்திரை இருக்கக்கூடிய 2 ஹெல்மெட் ஷோரூம்லேருந்தே கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் 2 ஹெல்மெட்டை கேட்டு வாங்கிக்கோங்க. அதான் இந்த ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது. அடுத்து 2வது அப்டேட், சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸுங்க. அதாவது வண்டிக்கு RC புக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த RC புக்கில் வண்டிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க அடையாளங்களோட நம்ம பதிவு பண்ணி வச்சிருப்போம் இல்லையா. இந்த மாதிரி இருக்கிறதுல ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. ஆல்ட்ரேஷன் பண்ணால் அது இல்லீகல். அதே தான் கவர்மெண்ட்டோட ரூல்லையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வண்டி இருக்குது அப்படின்னா அதில் வந்து அதோட ஸ்ட்ரக்சரை மாற்றுறது, இன்ஜினை மாற்றுறது, கலர் மாற்றுறது, இப்போ சைலன்சர் இருக்குது அப்படின்னா அதில் லவுடாக சவுண்டு வர மாதிரி வைக்கிறது, LED லைட்டு, ஃப்ளாஷ் லைட் வச்சு பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணுறது, இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுறது சட்டப்படி தவறான விஷயம். இதுக்கு கண்டிப்பாக ஃபைனும் இருக்குது. அதே மாதிரியே வண்டியில் நீங்கள் சின்ன சின்ன ஆக்சசரிஸ் மாற்றுறீங்க அப்படின்னாலுமே RTO ஆஃபீஸில் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணி 15 நாளுக்குள்ளே RC புக்கில் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்காங்க. வண்டியில் மேஜரான சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து RTO ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்கள். அடுத்தது 3வது அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வண்டி இருக்குது, கார் இருக்குது, இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க ஓட்டுறாங்க அப்படின்னா சட்டப்படி அது தப்பு. அதுக்கு வந்து அவங்க பேரண்ட்டுக்கோ கார்டியனுக்கோ 25,000 ஃபைன் போடுவாங்க. 3 வருஷம் ஜெயிலுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட RCயை கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த பையன் ஓட்டுனார் இல்லையா, 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பையனோ பொண்ணோ, அவங்க வந்து 25 வயசு வரைக்கும் லைசன்ஸ் எடுக்க முடியாது, அதுக்கான தடையும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வருது. ஸோ இதனால் உங்கள் வீட்டில் யாராச்சும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா வண்டியை கொடுக்காதீங்க. வண்டியை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஃபைன் கட்டணும், ஜெயிலே அனுபவிக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம முக்கியமான அப்டேட் RC புக் FC. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்டை பார்த்துட்டு வந்துடலாம். 4வது அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட வண்டி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ABS பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கணும். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து எல்லா வண்டியிலுமே ABS பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ABS பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, 125 cc மேலே இருக்கக்கூடிய வண்டிக்கு எல்லாமே இப்போ வந்து இந்த பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த ABS சிஸ்டம் அப்படிங்கிறது. இதில் வந்து சென்சார் மூலமாக மானிட்டர் பண்ணி வண்டி ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம டக்குன்னு பிரேக் அடிக்கிறோம், சென்சார் மூலமாக மானிட்டர் பண்ணி பிரேக் அப்படிங்கிறத ஒரு செகண்டுக்கு 15 தடவை விட்டு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விட்டு பிடிக்கிறதுனால வண்டி அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலுக்கு உடனடியாக வந்து வண்டிங்கிறது ஸ்டாப்பும் ஆகுதான். இதனால் கிட்டத்தட்ட 40% ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது குறையுதான். ஓகே, இப்போ இந்தியாவில் 125 cc மேலே இருக்கக்கூடிய வண்டி விற்பனை அப்படிங்கிறது கம்மி தான். அதிகமாக 78% அப்படிங்கிறது 125 cc கீழே இருக்கக்கூடிய வண்டி தான் விற்பனை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வண்டி மூலமாக தான் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் 125 cc கீழே இருக்கக்கூடிய வண்டிக்குமே ABS பிரேக்கிங் சிஸ்டம் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல் இருக்குது. இதை வந்து உற்பத்தி பண்ணணும், அதுக்கான டிமாண்ட் இருக்குது. இதை உற்பத்தி பண்ணி கொடுத்தாலுமே இந்த பைக்கோட காஸ்ட் அதிகமாகும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கனால இதுக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால இந்த ரூல் அப்படிங்கிறது இப்போதைக்கு நடைமுறைக்கு வராமல் இருக்குது. அதனால் இப்போ வரைக்குமே 125 cc மேலே இருந்தால் ABS பிரேக்கிங் சிஸ்டம், இதுவே 125 cc கீழே இருந்தது அப்படின்னா அது வந்து நார்மல் பிரேக்கிங் சிஸ்டமோ அல்லது CBS பிரேக்கிங் சிஸ்டம், கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது 2 வீலுக்குமே சேம் ஃபோர்ஸ் கொடுத்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு, அந்த சிஸ்டம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ABS பிரேக்கிங் சிஸ்டம் நடைமுறைக்கு வரலாம். அப்படி வரும்போது அதை பற்றி நாங்கள் சொல்கிறோம். அடுத்து 5வது முக்கியமான அப்டேட்டு RC புக் ரிலேட்டடாகவும் FC பண்ணுவோம் இல்லையா, அது ரிலேட்டடாகவும். இப்போ ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா அது குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா அதை வந்து RC புக்கை ரெனியூவல் பண்ணுவோம். அதுக்கு FC டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது. அதாவது முன்னெல்லாம் 15 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா RC புக்கை ரெனியூவல் பண்ணுவோம். அதுக்கு FCக்கு ஒரு கட்டணம், காருக்கும் சரி பைக்கும் சரி மற்ற வாகனங்களுக்கும் சரி தனித்தனியாக கட்டணம் இருக்கும். இப்போ அதை வந்து 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. அந்த 3 டைப்புக்குமே தனித்தனியாக கட்டணம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ அதை 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து 10 to 15 வருஷம் இருக்க வண்டி
15 to 20 வருஷம் இருக்க வண்டி, 20 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வண்டி, இதுக்கு எல்லாமே தனித்தனி சார்ஜஸ் வரும். இப்போ 2 வீலராக இருந்தது அப்படின்னா முன்னே எல்லாமே 15 வருஷத்துக்கு மேலே நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா, எஃப்சிக்கு போய் விட்றோம் அப்படின்னா அது வந்து 600 சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ வந்து 10 to 15 வருஷமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு 400 15 to 20 வருஷமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு 1000 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வண்டிக்கு 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து இப்போ காராக இருந்தது அப்படின்னா பழைய சார்ஜ் அப்படிங்கிறது 600 1000 வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த புது சார்ஜில் 10 to 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு 600 15 to 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு 5000 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு 15000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆட்டோ, காரு, இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிக்குமே இந்த எஃப்சி சார்ஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த அப்டேட்டை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சோம். இப்போ இந்த எஃப்சி அப்படிங்கிறது எதுக்காக பண்ணுவோம், வண்டி அப்படிங்கிறது இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இது கண்டிஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது ஆர்சி புக்கை ரெனியூல் பண்ணுறது மூலமாகவும் எஃப்சி டெஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் தெரியப்படுத்துவோம். இப்போ சுற்றுச்சூழல் மாசுபாடை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அதே போலவே வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குது, ஒரு வேளை வண்டி வேலைக்கு ஆகாது அப்படின்னா அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, ஆர்சி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த சுற்றுச்சூழலுக்காக நம்ம வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிப்போமே. ஸோ அந்த எஃப்சிக்கான கட்டணத்தை தெரியப்படுத்தணும்னு நினச்சோம், அதையும் தெரியப்படுத்திட்டோம். ஸோ இதுதான் ஃபைனலான 5வது அப்டேட். அவ்வளோதான். ஸோ இந்த 5 அப்டேட் தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சோம், சொல்லிட்டோம். அடுத்து வண்டி ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். வண்டி எடுக்கும்போது அந்த சார்ஜ் மட்டும் கட்டினா போதும், இந்த சார்ஜ் மட்டும் கட்டினா போதும்னு சொன்னீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பில்லு போட்டு வச்சிருக்கீங்க, என்ன ஏமாத்த பார்க்குறீங்களா? இருங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? என்ன பிரச்சனையா? ரோட் டாக்ஸ்னு என்கிட்ட காசை வாங்கிட்டு இப்போ பில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை, என்ன ஏமாத்த பார்க்குறீங்களா? இதான் உங்கள் பிரச்சனையா? கவிதா, இவருக்கு அந்த இன்வாய்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்கள் கட்டின ரோட் டேக்ஸ்லாம் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து உட்காருங்க. எதுக்கு எவ்வளோ பில் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்காம நான் போக மாட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே வாங்க. இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்ன்னு போட்டிருக்குல்ல, இது வண்டி விற்கிற நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு. அதுதான் 2,17,900 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் எனக்கே தெரியுமே. இதில் நீங்கள் சொன்ன ரோட் டேக்ஸ் எங்கே இருக்குது? சார் செகண்ட் அதுதான் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ்னு போட்டிருக்கு இல்லையா, நீங்கள் வாங்கினது 2 வீலர், அதை ஆர்டிஓவில் எடுத்துகிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இப்போ உங்களோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 2,17,900. இதில் வந்துட்டு 8% எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். 17,423 ரூபா. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாம்ப் டியூட்டி, ப்ராசஸிங் ஃபீஸு, ரோட் டேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அப்படின்னு போடுறாங்க. தனியாலாம் இன்வாய்ஸில் வந்துட்டு ரோட் டேக்ஸ் இவ்வளோ அப்படின்லாம் போட மாட்டாங்க சார். புரிஞ்சுதா உங்களுக்கு? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வண்டியோட எக்ஸ்ஷோரூமோட ப்ரைஸை பொறுத்தும் இந்த ரோட் டேக்ஸ் வந்து மாறுபடும். இதை வண்டி வாங்கும் போதே தெளிவாக சொல்லியிருக்கலாம்ல மேடம்? ஆமாம் மேடம், இங்கே இன்சூரன்ஸில் 10,000 ரூபா போட்டிருக்கு, எதுக்கு மேடம்? அதுவா சார், 2 வீலர் வாங்குறப்போ 1 வருஷத்துக்கு ஓன் டேமேஜ், அதோட சேர்த்து 5 வருஷத்துக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் போட்டு தருவாங்க. அந்த இன்சூரன்ஸ் தான் இது. ஓ, 5 வருஷத்துக்கு போட்டு தராங்களா? அப்புறம் இங்கே ஆர்எஸ்ஏன்னு போட்டிருக்கு அப்படின்னா? சார் இது ரோட் சைடு அசிஸ்டன்ட் சார். இப்போ நீங்கள் ஹைவேல போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஏதாவது ப்ராப்ளம் வருது, இல்லை உங்கள் டயர் பஞ்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்குன்னு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் வந்துட்டு என்ன பிரச்சனைன்றதை பார்த்து அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் தனியாலாம் சார்ஜ் தர வேணாம். அதில் ஏதாவது பார்ட்ஸ் டேமேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் காசு தர மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ஆர்எஸ்ஏ. ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? அப்புறம் இங்கே இடபிள்யூன்னு போட்டிருக்கு சார், அது எக்ஸ்டெண்டட் வாரண்டி சார். இது பைக்கோட சர்வீசஸ் சம்மந்தப்பட்டது சார். அப்புறம் இங்கே ஆக்சசரிஸ்ன்னு போட்டிருக்கு சார். அது உங்கள் வண்டியில் இருக்க அந்த ஃபூட்டரு, மிரரு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்ஏ, இடபிள்யூ அக்சசரிஸ்லாம் வந்துட்டு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட்டிக்கலாம், வேணும்னா விட்டுறலாம். ஆனால் முதல்ல இருக்க பார்த்தீங்களா இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ், இன்சூரன்ஸ்லாம் கட்டாயம். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். ஓ, இதுதான் விஷயமா? இந்தியாவிலேயே இந்த வண்டி உங்கள்கிட்ட மட்டும்தானே இருக்கு. சரி, இந்த வண்டியை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. கண்டிப்பா மாட்டேன் சார்.